அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான தக்ஷாயன காலம் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 30/8/2025 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது, இதோட இந்த நாள் சாதகம் என்ன பாதகம் என்ன, இந்த நாள் நீங்க செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், அதனால நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, இல்லை நம்ம வாழ்க்கையில படக்கூடிய சிரமங்களுக்கு வழி பிறக்குமா, எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கட்டும், நல்லதாகவே முடியட்டும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கூடிய விரைவில் பலித்தமாகட்டுங்க. இதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பை ஒரு வார்த்தையில சொன்னாக்க, சிம்மத்திற்கு பக்தி நிறைந்த நாளாக இந்த நாள் தொடங்குதுங்க. இப்போ பொதுவாகவே சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே எப்படி அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதிரியோ, அதே போல சனிக்கிழமை அப்படின்னாவே ஆண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். பெருமாளை நம்ம வழிபாடு செய்வோம், ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்வோம், விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வோம், ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்வோம். குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யறது சிறப்பு. இப்ப அவரை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும், அவர் நீங்க எப்படி வழிபாடு செய்தா நினைச்சதெல்லாம் நடக்கும் சொல்லட்டுமா? இப்ப இந்த கலியுகத்துல கஷ்டங்களால தவிக்கூடிய நமக்கு, ஓகேங்களா, கேட்ட உடனேயே ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்து மன வலிமையும் உடல் வலிமையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேய பெருமான். இவரை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் ராமபிரானுடைய நாமம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் இருப்பார், நிச்சயம் வருவார். ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா போதும், அந்த இடத்துல அவரும் கூடவே வந்து அந்த நாமத்தை பாராயணம் பண்றதோட நீங்க கேட்கிற வரத்தை அவருடைய சந்தோஷத்துல கொடுப்பார். நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறணும், நோய்கள் தீரணும், பயம் விலகணும், தீய சக்தியுடைய பிடியில இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம வணங்க வேண்டிய ஒரே கடவுள் ஆஞ்சநேய பெருமான். தலம், மூர்த்தி, தீர்த்தம், இந்த 3 வகையிலுமே பக்தர்களுக்கு அருளக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான். ராம சேவை, ராம பக்தியவே உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவர் தான் ஆஞ்சநேய பெருமான். இவரை எப்படி முறையா வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்? இப்போ ஆஞ்சநேய பெருமானுடைய அவதாரம்ங்கிறது சிவபெருமானுடைய ருத்ர அவதாரம். அதாவது திருமால் வந்து ராமராகவும், அதுல சீதா தேவி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார், ஆதிசேஷன் அப்படிங்கிறவர் லக்ஷ்மணனாக அவதரிச்சாங்க. அதே போலதான் சிவபெருமானும் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செஞ்சார். இந்த ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ ராம அவதாரம் முடிஞ்ச பின்னாடி திருமால் வந்து வைகுண்டம் போனார். அப்ப ஆஞ்சநேயரையும் தன்னோட வா அப்படின்னு அழைக்கிறப்போ, பதவிகள்லயே உயர்ந்த பதவி, அரிய வைகுண்ட பதவியை திருமால் தரேன்னு சொல்லி கூப்பிட்டப்ப கூட அதை மறுத்துட்டு ஆஞ்சநேய பெருமான் வந்து ராம நாமம் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்க வந்து நான் ராம சேவை செஞ்சுக்கிட்டு இருந்துடுறேன் அப்படின்னு சிரஞ்சீவியா வரம் பெற்ற ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமராம ஒலிக்குதோ அங்கெல்லாம் தானா விரும்பி போய் பக்தி மையத்துல பக்தர்கள் கேட்கக்கூடிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியதா இருக்காரு. இவரை குறிப்பா நீங்க சனிக்கிழமையில வழிபாடு செய்யறதுனால, சனிக்கிழமையில ஆஞ்சநேய பெருமானுக்கு விரதம் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இதோட உங்களுக்கு விரதம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கோங்க, உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காம உணவு எடுத்துக்கணும். பகல் முழுவதுமே வீட்டுல இருந்து ராமநாமம், ஸ்ரீராம ஜெயத சொல்லிக்கிட்டே இருக்கணும், முடிஞ்சா எழுதுறது சிறப்பு. அதே போல அனுமன் கவசம், அனுமன் சாலிசா, இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து நீங்க பாராயணம் பண்ணலாம். மாலை நேரத்துல எங்கேயாச்சும் பக்கத்துல ஆஞ்சநேயருடைய கோயில் இருந்துச்சுன்னா அங்க தீபம் ஏற்றி பூக்களெல்லாம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து விரதத்தை முடிச்சுக்கலாம். மறுநாள் காலையில சுத்தபத்தம் குளிச்சுட்டு பூஜை செஞ்சு நைவேத்தியம் வச்சு படைச்சிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க முடிச்சுக்கலாம். இப்படி கோயிலுக்கு போயிட்டு விரதம் ஒரு பக்கம், இல்ல ஆஞ்சநேய பெருமான் நாங்கள் வீட்லயே வந்து பூஜை செய்யறோம் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி, சரியா இருக்குதோ இல்ல படமா இருக்கும், துளசி இலைகள், தீர்த்தம், இது வந்து சுவாமிக்கு பிடிச்சமான நிவேதன பொருட்களை படைக்கணும். உடல் உள்ளம் சுத்தமா ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்க பூஜைகள் செய்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில தெய்வீக மனம் வீசக்கூடிய அளவுக்கு பக்தி ததும்பும். வீட்டுல ஆஞ்சநேய பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி அனுமுடைய சாலிஷாவை நீங்க வந்து போன்லயோ அதுலயே ஒன்றுல ஒலிக்க விடுங்க. நீங்க யூடியூப்ல இதெல்லாம் போட்டீங்கன்னாக்கா வரும். அதை சொல்லி மனசார மனமுருகி வேண்டுங்க. ஆஞ்சநேய பெருமாட்டை என்ன கேட்குறீங்களோ வைங்க, நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண்டலம், அதாவது 48 சனிக்கிழமையில நீங்க இவரை வழிபாடு செஞ்சுட்டா எப்பேற்பட்ட வேண்டுதலா இருக்கட்டும் இதை விரைவா நடத்தி கொடுப்பார்.
காத்து இப்படி வேகமா அடிக்குது இல்லையா, அது போலதான் இவர்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதலுமே வேகமா நிறைவேறும். அதே போல ராமநாத வழிபாடு, ராமர் பெயரை இந்த நாள் முழுக்க மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க, மிக்க நல்ல பலன்களை கொடுப்பார். முடிஞ்சா அவருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபாடு செய்யறது, அந்த வெண்ணெய் எப்படி உருகுதோ அதே போல உங்களுக்கு கஷ்டங்களுமே நீங்கும், நினைச்ச காரியங்கள் கைகூடும். அதே போல வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் பயம், தடைப்பட்ட காரியங்கள்லாம் இனிமையா நடக்கும். இதோட அவருக்கு செந்தூரம் பூசி ஸ்ரீராம ஜெயத்தை எழுதின காகித மாலை அவருக்கு சாற்றி வழிபாடு செய்யறப்போ அவருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். எலுமிச்சம்பழ மாலை அணிவிக்கலாம், வடை மாலை அணிவிக்கலாம், எல்லாமே சிறப்பு தான். எளிமையின் கடவுள் தாங்க, இதெல்லாம் என்னால எதுவுமே செய்ய முடியாது, நீ சாதாரண போய் வழிபாடு செய்யுங்க. இந்த நாள் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓம் ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்றது சிறப்பு. இதெல்லாம் வேண்டாம், ஜெய் ஸ்ரீராம் இதை மட்டும் சொன்னாலும் கூட போதும். தைரியம், வலிமை, ஞானம், புகழ், செல்வம் எல்லாமே பெருகும். தீய சக்தியுடைய தொல்லைகள் நீங்கும், நோய் குணமாகும், எதிரிகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கிறதோட நினைச்ச காலங்கள் நிறைவேறும். கிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தா கூட, குறிப்பா சனி பகவான் ஏதாவது உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தா கூட தொடர்ந்து நீங்க ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யறதுனால, ராமநாமத்தை சொல்றதுனால எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்காது. ராமபிரானுடைய தூதர் உங்களை வந்து காப்பார். சரிங்க, இப்ப வந்து ஆஞ்சநேய பெருமானுடைய பெருமைகளே வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டோம். இன்னைக்கு வந்து இவரை நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பு. ஓகேங்களா, இதோட முடிச்சுப்போம். இப்ப இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். சிம்மராசி, உற்சாகமான நாளா உங்களுக்கு தொடங்குதுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோகித புத்தினால சமாளிச்சிருவீங்க. அதே போல பண விஷயத்தை பொறுத்து உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, பார்த்து பக்குவமா செலவு பண்ணுங்க. பிள்ளையுடைய விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க. இதை அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கீங்க, அதாவது அலுவலக பணிகள் இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோங்க, உங்களுடைய பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாகும். சக ஊழியர்கள், சக பணியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தை பொறுத்திருக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோங்க, விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகள் கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுப்பாங்க. அது எப்படிமா, வியாபாரினாவே போட்டி தானே, அவங்க எப்படி எனக்கு வந்துட்டு நல்லது நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லா சக வியாபாரிகளும் அப்படி கிடையாது. நான் ₹1 சம்பாரிச்சு நீ ₹1 சம்பாரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட நிறைய பேர் வந்து பொருள் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் உங்களுக்கு போய் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், நட்பு ரீதியா. அதே போல குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. அதிகார பதவியில் கூடிய நட்பு கிடைக்கும். அரசாங்கத்தால ஆதாயம் உண்டு. உறவுக்காரங்க உங்களை பாராட்டும்படி நீங்க நடந்துப்பீங்க. வியாபாரத்திலுமே அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கத்துக்கிட்டு தைரியமா நீங்க செயல்பட போறீங்க. இதோட பொது வாழ்க்கையில புகழ் கூடும். புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். உங்களை வெற்றி விலகி போனவங்க இப்ப வந்து விரும்பி வந்து சேருவாங்க. தொழில புதிய பங்குதாரர்களும் வந்து சேருவாங்க. இதையடுத்து தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை மேம்படுதுங்க. வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் போடுறதுக்காக வங்கியில கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடன் கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். இதை விட பொதுவா உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் செலவு கூடும், சிக்கனம் தேவை. புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும். தன்னம்பிக்கை மிளிரக்கூடிய நாள். பத்திரிகையாளர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு பயன் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. பெரியவங்க கிட்ட பணிவா நடந்துக்கோங்க. கணவரை வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க. பெண்களை பொறுத்தும் குடும்பத்தின் நிர்வாகம் செய்கிற பெண்மணிகளுக்குங்க. அடுத்த மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உடைய திறன் கூடும். கூட பிறந்தவங்க உதவிகரமா இருப்பாங்க. உடல் வலி நீங்குங்க. பணம் வந்து இன்னைக்கு பாக்கெட்டை நிரப்போம். செல்வம் பெருகும். வீட்டை புதுப்பிப்பீங்க. வெளிநாட்டு பயணம் சிறப்பா அமையும். உணவு விஷயத்துல கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சாப்பிடுங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. அடுத்த கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணம் வந்து வெளியில கொடுத்தது, கடனா கொடுத்தது திரும்பி வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னா கூட அந்த கடன் வந்து இன்னைக்கு பைசலாகும். குடும்ப தலைவில பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. வியாபாரிகளா வந்து விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்தை. புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். பங்கு சந்தையில ஆதாயம் கிடைக்கும். பணவரவு நல்லா இருக்கும். உறவுகளுடைய வருகை இருக்குது. உடன்பிறப்புகளால் நன்மை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராதான் இருக்குங்க. சொல்லப்போனா இன்னைக்கு பல காரியங்கள் நிறைவேறும். எதிரிகள்லாம் சரணடைஞ்சு போவாங்க. பிள்ளைகளால ஆறுதல் அடைவீங்க. பிரிந்திருந்த காதல்கள் ஒன்று சேருவீங்க. தம்பதியில பொறுத்தவரைக்கும் அன்பு அதிகமாகுது. எதிர்காலத்துக்கான சேமிப்பு துவங்குவீங்க. உத்தியோகத்துல மதிப்பு கூடுதுங்க. குறிப்பா உத்தியோகத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பண பொறுப்புகளை கையாளும் போது கவனமா இருக்கணும். வீட்டை வித்துட்டு பணத்தை கொண்டு புதிய சொத்து வாங்குறதுக்கான ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மகனுக்கோ மகளுக்கோ அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். அதாவது தனலாபம் இருக்கு, குடும்பத்தில் நிம்மதி இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாமே இன்னைக்கு அதிகமாக போகுது. மனசுல தெம்பு அதிகமாக போகுது. மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது. வாழ்க்கை துணை வழியில ஒத்துழைப்பு இருக்கும். பணவரவு அதிகமாகும். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் இன்னைக்கு வெளிவர போகுது. அதனால காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க. பாராட்டுகளை பெறுவீங்க. பல வழிகளில் பணவரவு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுடைய சிறந்த பேச்சாலே நிறைய காரியங்களை சாதிப்பீங்க. அரசாங்க உதவிகள் கொஞ்சம் தாமதப்பட்டாலும் நீங்க எடுத்த காரியங்கள் அனுகூலமாகும். எதிர்பார்ப்புக்கு மேல இன்னைக்கு லாபம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஏற்றம் தரக்கூடிய நாள் தான். குறிப்பா பெண்களால லாபம் ஏற்படும். இதுவே சிம்ம ராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களால லாபம் ஏற்படும். சரிங்களா? ஆனா எக்காரணத்தை கொண்டு இன்னைக்கு வந்து கோபதாபங்களை குறைச்சிக்கணும். ஒரு திறமைக்கு மதிப்பு இருக்கும்.
முயற்சி திருவினையாகும். எந்த ஒரு விஷயமே இன்னைக்கு வந்து ஈஸியா வெற்றி கொடுக்கும். அதே போல தீர்த்த யாத்திரை போறதுக்கு வாய்ப்பு அமையும். தெய்வ நம்பிக்கை கூடும். மன அமைதி கிடைக்குது. எல்லா விதங்களுமே இன்னைக்கு லாபம் உண்டு. அதே போல கல்வியில இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. வாகன பயணங்களால உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். கௌரவ பொறுப்புகள் உங்களுக்கு சாதகமா அமையும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் பத்தின புரிதல் மேம்படும். மனசுல புதிய சிந்தனைகளை உதிக்கும். ஒட்டுமொத்தமா அந்த நாள் பக்தி நிறைந்த நாளுங்க. பணத்துக்கு குறைவு கிடையாது. செயல்பாடுகளும் வெற்றி பெறும். இதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க சிம்ம ராசிக்கு. அடுத்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். நட்சத்திர பலன்களை பார்த்துடலாம். முதல்ல கூடிய மக நட்சத்திரத்துக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ஆர்வமின்மை குறையக்கூடிய நாளா இருக்கு. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஆர்வமாக செய்வீங்க. முயற்சிகள் வெற்றியாகும். இன்னைக்கு எந்த வேலையை நீங்கள் எடுத்தாலும் அது வந்து ஈஸியாக முடியும். வருமானம் அதிகமாகும். உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் விலகும். குறிப்பாக திடீர்னு செலவுகள் வரும். ஏன் ஒரு சில சமயங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அதனால செலவு விஷயத்துல கவனமாக இருக்கணும். அடுத்த பூர நட்சத்திரம். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியுங்க. குறிப்பாக இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க விமர்சனங்களை ஒதுக்கி வச்சுட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க. உடன்பிறப்புகளால லாபம் உண்டு. செயல்பாடுகள் ஆதாயத்தை கொடுக்கும். ஒரு வார்த்தையில சொல்லினாக்கா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். கொஞ்சம் மந்தமான நாளுங்க. மற்றவங்க செய்ய முடியாத வேலையை கூட இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க. உழைப்பால் உயர்வை பார்க்கக்கூடிய நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல எதிர்பார்த்த பணம், எதிர்பாராத பணமும் இன்னைக்கு வரும். ஆனா அது கூடவே கொஞ்சம் செலவுகளும் வரும். ஸோ ஒட்டுமொத்தமாக நாள் பெருசா பாதிப்பு இல்லை. இது நாள் வரைக்கும் எவ்வளையோ கஷ்டங்களை பார்த்தாச்சு. ஆனா ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில கூடிய கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கே தவிர்த்து புதுசா எந்த ஒரு கஷ்டமும் வராது. நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்க்கையில வளம் பெறதுக்கும் நலம் பெறுவதற்கும் அது வந்து உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, சகல விதங்கள்லையுமே இன்னைக்கு சௌபாகியம் உண்டாக ஆஞ்சநேய பெருமானே ஒரே வழி. வாழ்த்துக்களுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.